ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கப்பல் கட்டும் தளம் ஓகேங்களா, அதாவது மெசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் லிமிடெட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங் ஓகேங்களா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். அதாவது ஒன்லி இந்தியன் நேஷனல்ஸ் மட்டும் தான் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. 11 செப்டம்பர்லேயே ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 1 அக்டோபர் தான் வந்து லாஸ்ட் டேட்டு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இன்னும் வந்து சில நாள் தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ட்ரேடுக்கெலாம் வந்து வேகன்சி இருக்குது, ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாகவும் வேகன்சி சொல்லியிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை நம்ம பார்க்கலாம். சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏசி ரெஃப்ரிஜரேஷன் மெக்கானிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேகன்சி தான் ஜென்ரல் கேட்டகரிக்கு. அப்புறம் பேக்லாக் வேகன்சி சொல்லிட்டு ஒரு வேகன்சி சொல்லியிருக்காங்க, மொத்தம் 2 வேகன்சி. அப்புறம் சிப்பர் கிரைண்டர் சொல்லிட்டு 15 வேகன்சி. கம்ப்ரஸர் அட்டண்டன்ட் வந்து 4 வேகன்சி. டீசல் கம் மோட்டார் மெக்கானிக் 5 வேகன்சி. டிரைவர் வந்து 3 வேகன்சி. எலக்ட்ரிக் கிரேன் ஆப்ரேட்டர் 3 வேகன்சி. எலக்ட்ரீஷியன் 15 வேகன்சி. எலக்ட்ரானிக் மெக்கானிக் 4 வேகன்சி. ஃபிட்டருக்கு வந்து 18 வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் வந்து 1 வேகன்சி. ஜூனியர் டிராஃப்ட்மேன் மெக்கானிக்கல் 4 வேகன்சி. ஜூனியர் குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஸ்பெக்டர் மெக்கானிக்கல் அதுக்கு வந்து 12 வேகன்சி. ஜூனியர் குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஸ்பெக்டர் எலக்ட்ரிக்கல் அதுக்கு வந்து 7 வேகன்சி. ஜூனியர் பிளானர் எஸ்டிமேட்டர் சிவிலுக்கு 1 வேகன்சி. மில் ரைட் மெக்கானிக் 15 வேகன்சி. பெயிண்டருக்கு வந்து 1 வேகன்சி. பைப் ஃபிட்டருக்கு 10 வேகன்சி. ரிகர் 10 வேகன்சி. ஸ்டோர் கீப்பர் 6 வேகன்சி. ஸ்ட்ரக்சரல் ஃபேப்ரிகேட்டர் 2 வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் செமி ஸ்கில்டு அந்த கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ஃபைட்டர் 26 வேகன்சி. செயில் மேக்கர் 3 வேகன்சி. செக்யூரிட்டி ஸ்லிப்பாய் 4 வேகன்சி. யூட்டிலிட்டி ஹேண்ட் செமி ஸ்கில்டு 14 வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஸ்பெஷல் கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1 வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 176 வேகன்சி சொல்லியிருக்காங்க. கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு அந்த ட்ரேடு வைஸாகவும் கம்யூனிட்டி கேட்டகரி வைஸாகவும் சொல்லியிருக்காங்க. கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் டிசேபிலிட்டி பர்சனாக இருந்தீங்கன்னா, அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன்ஸ்க்கான இந்த மாதிரி கேட்டகரி வைஸ் டிசேபிலிட்டி கேட்டகரி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி சொல்லியிருக்காங்க. கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்குமே மினிமம் அது 30 வயசு சொல்லியிருக்காங்க. சரி, 30 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அதாவது பிளைண்ட்னஸ் அண்ட் லோ விஷனுக்கு 30 வேகன்சி. டெஃப் அண்ட் ஹார்ட் ஆஃப் ஹியரிங்க்கு வந்து 28 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அப்புறம் மல்டிபிள் டிசபிலிட்டிக்கு வந்து 34 வேகன்சி சொல்லியிருக்காங்க. சரிங்களா. கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன், அதாவது கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது ஏசி ரெஃப்ரிஜரேஷன் மெக்கானிக் வந்து பாருங்கள், நீங்கள் வந்து நேஷனல் அப்ரண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும் அந்த ரிலவெண்ட் ஃபீல்டில். ஓகேங்களா. கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் சிப்பர் கிரைண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் அப்ரண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். ஓகேங்களா. 1 இயர் கண்டிப்பாக வந்து ஷிப் பில்டிங்கில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கம்ப்ரஸர் அட்டெண்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் நேஷனல் அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட் வச்சுக்கணும். 1 இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஷிப் பில்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்புறம் டீசல் கம் மோட்டார் மெக்கானிக் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வச்சுருக்கணும். டீசல் மெக்கானிக்கு ரிலவெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கோர்ஸ் முடிச்சுருக்கணும். சரிங்களா. டிரைவருக்கு வந்து பாருங்கள், நீங்கள் வந்து எஸ்எஸ்சி வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியன் ஆர்மி கிளாஸ் 1 எக்ஸாமினேஷன் அதில் இல்லைனா நேவி இல்லைனா ஏர்ஃபோர்ஸில் வந்து நீங்கள் அட்லீஸ்ட் 15 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து குவாலிஃபை அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதான் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா வேலிட் டிரைவிங் லைசன்ஸ், அதாவது லைட் அண்ட் ஹெவி டியூட்டி டிரைவிங் லைசன்ஸ் வந்து கண்டிப்பாக வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அப்புறம் எலக்ட்ரிக் ட்ரெயின் ஆப்ரேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேஷனல் அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட் வந்து இந்த கிரேடில் வந்து வச்சிருக்கணும். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரீஷியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் நேஷனல் அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட் வச்சுக்கணும். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கணும். அப்புறம் எலக்ட்ரானிக் மெக்கானிக் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். உங்களுக்குமே 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த ரெலவெண்ட் ஃபீல்டில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபிட்டருக்கும் அதே தான், நேஷனல் அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட். ஓகேங்களா. 1 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸுமே மினிமம் இருக்கணும். ஹிந்தி டிரான்ஸ்லேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹிந்தி ரிலேட்டடாக வந்து நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. இதுவும் பார்த்துக்குங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் கியூசி குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஸ்பெக்டர் மெக்கானிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ ஃபுல் டைம் வந்து முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா டிகிரி முடிச்சிருந்தாலும் ஓகே தான். சரிங்களா. டிப்ளமோ மெக்கானிக்கல் இல்லை டிகிரி பிஇ மெக்கானிக்கல் முடிச்சிருந்தாலும் ஓகே தான். மெக்கானிக்கல் அந்த ரிலவெண்ட் சப்ஜெக்ட் ஓகேங்களா, ப்ரொடக்ஷனு அதுபோல் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் இதை முடிச்சிருந்தாலுமே நீங்கள் ஓகே தான். அங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க. கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. மெக்கானிக்கல் அதாவது மெக்கானிக்கல் சார்ந்து இவங்க சொன்ன அந்த கோர்ஸ்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இந்த கோர்ஸ் முடிச்சிருந்தாலுமே ஓகே தான். அப்புறம் குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஸ்பெக்டர் எலக்ட்ரிக்கல் இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் டிப்ளமோ பிஇ. ஓகேங்களா. நீங்கள் எலக்ட்ரிக்கல் கோர்ஸ் சார்ந்து இதை முடிச்சிருந்தாலும் ஓகே தான். அதுக்கான கோர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா. இவங்களாம் அப்ளை பண்ணலாம். அப்புறம் ஜூனியர் பிளானர் எஸ்டிமேட்டர் சிவில். ஓகேங்களா. அதுக்குமே நீங்கள் சிவில் டிகிரி இல்லைனா டிப்ளமோ வந்து முடிச்சிருந்தா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அப்புறம் மில் ரைட் மெக்கானிக் அது வந்து பார்த்தீங்கன்னா
நேஷனல் அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் சரிங்களா அந்த ட்ரேடில் வந்து. அப்புறம் பெயிண்டருக்கு வந்து அதே தான் நேஷனல் அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட் 1 இயர் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இது ரொம்ப கம்பல்சரி ஓகேங்களா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கம்பல்சரி. அப்புறம் பைப் ஃபிட்டருக்கு வந்து நேஷனல் அப்ரண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் முடிச்சிருக்கணும், 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்புறம் ரிகருக்கும் பார்த்தீங்கன்னா நேஷனல் அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அப்புறம் ஸ்டோர் கீப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ அல்லது டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெக்கானிக்கல் வந்து முடிச்சிருக்கணும். என்னென்ன டிபார்ட்மெண்ட்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க, கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அங்கே பாருங்கள் எலக்ட்ரிக்கலுமே இருக்குது, அந்த மாதிரி தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. டெலிகம்யூனிகேஷன், அப்புறம் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், எத்தனை கோர்ஸ் இருக்காங்க பாருங்கள், தெளிவாக செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. அப்புறம் ஸ்ட்ரக்சரல் ஃபேப்ரிகேட்டர், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட் முடிச்சுன்னா நீங்கள் எலிஜிபிள், அல்லது நேஷனல் அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் சர்டிஃபிகேட் வேறு ஏதாவது ட்ரேடில் ஷிப் பில்டிங் சம்மந்தமாக முடிச்சிருந்தாலுமே ஓகே தான். ஆனால் 1 இயர் 1 இயர் ஷிப் பில்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்புறம் ஃபயர் ஃபைட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எஸ்எஸ்சி பாஸ் பண்ணியிருக்கணும். அது இல்லைன்னா பார்த்தீங்கன்னா டிப்ளமோ சர்டிஃபிகேட்டு ஃபயர் ஃபைட்டிங்கில் வந்து 6 மந்த் கோர்ஸ் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா. கண்டிப்பாக வந்து நீங்கள் ஹெவி டியூட்டி லைசன்ஸ் வந்து வச்சுருக்கணும் ஓகேங்களா ஃபயர் ஃபைட்டருக்கு வந்து. அப்புறம் ஸ்டீல் மேக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ நேஷனல் அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் செக்யூரிட்டி சிபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்எஸ்சி கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருக்கணும் அல்லது நீங்கள் வந்து இந்தியன் ஆர்மி கிளாஸ் 1 எக்ஸாமினேஷனில் இல்லை நேவி அல்லது ஏர்ஃபோர்ஸில் நீங்கள் 15 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்ளை பண்ணலாம். அப்புறம் யூட்டிலிட்டி ஹேண்ட், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் அப்ரண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும், 1 இயர் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மாஸ்டர் ஃபஸ்ட் கிளாஸ், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ஆஃப் காம்பிடன்சி ஃபஸ்ட் கிளாஸ் மாஸ்டரில் வந்து நீங்கள் வந்து இந்த கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். மினிமம் 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் இந்தியன் நேவியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 15 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்வீஸ் வச்சுருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கல்வி தகுதி, அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ், அதோட டீடைல்ஸ் ஓகேங்களா. கரெக்டாக செக் பண்ணிக்கங்க, நீங்கள் எந்த போஸ்டிங்க்கு எலிஜிபிள், உங்களுக்கான கல்வி தகுதி என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க, கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இந்த டிசிப்ளின், அதாவது அவங்க கல்வி தகுதி சொன்னாங்க பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல்னா அதை சார்ந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லியிருக்காங்க, கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. மெக்கானிக்கல்னா மெக்கானிக்கல், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ்னா அதே போல் என்னென்ன கோர்ஸு, எலக்ட்ரிக்கல் என்னென்ன கோர்ஸு, கம்ப்யூட்டர் ஐட்டுக்கு வந்து என்னென்ன கோர்ஸ், அப்புறம் சிவிலுக்கு வந்து என்னென்ன கோர்ஸ்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதையும் செக் பண்ணிக்கோங்க. அதே போல் குரூப் ஆஃப் ட்ரேடு சரிங்களா. இப்போ இந்த ட்ரேட் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, மிஷினிஸ்ட்னா வேறு என்னென்ன ட்ரேடு வந்து அப்ளை பண்ணலாம், மிஷினிஸ்ட் கிரைண்டர் அப்ளை பண்ணலாம், காம்போசைட் பில்டர்னா என்னென்ன ட்ரேடு வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ட்ரேடுக்குமே அதை சார்ந்த ரிலவெண்ட் ட்ரேடுமே சொல்லியிருக்காங்க, கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. அப்புறம் டிசைடு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து மார்க் இருக்குது. உங்களுக்கு 1 இயர்லேருந்து 2 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 8 மார்க். அதே போல் மோர் தென் 17 இயர்ஸ் 17 வருஷத்துக்கு மேலே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா 40 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் டேபிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மார்க் இருக்குது, அண்டு கம்பல்சரி நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் உங்களுக்கு இந்த பே ஸ்கேல் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஸ்பெஷல் கிரேடில் வரீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22,000லேருந்து 83,150 ரூபா இருக்கும். ஸ்கில்டு கிரேடு 1ல் வரீங்கன்னா உங்களுக்கு 17,000லேருந்து 64,360 ரூபா இருக்கும். செமி ஸ்கில்டு கிரேடு 1ல் வரீங்கன்னா 13,200லேருந்து 49,910 ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும், மேக்ஸிமம் வந்து 38 வயசு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் இல்லாத, அதாவது மாஸ்டர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இந்த போஸ்ட் இல்லாத மற்ற எல்லா போஸ்ட்டுக்கும் இது. மாஸ்டர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மட்டும் ஏஜ் லிமிட், மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 48 வயசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே சொல்லியிருக்காங்க. ஓபிசிக்கு 3 இயர்ஸ், எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன்ஸ்க்குமே சொல்லியிருக்காங்க, கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. இது எல்லாமே 1 செப்டம்பர் அந்த கணக்குப்படி தான் வரும் ஓகேங்களா. அப்புறம் கான்ட்ராக்ட் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் வந்து ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபர்தராக வந்து எக்ஸ்டெண்டபிளாகவும் ஆகலாம், ஒரு வருஷமாக எக்ஸ்டெண்டபிள் ஆகலாம், அது ப்ராஜெக்ட் ரெக்யர்மெண்ட் பொறுத்து அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அப்புறம் உங்களுக்கு ஒர்க்லாம் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கைட்லைன் சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். ரிட்டன் டெஸ்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு ட்ரேட் ஸ்கில் டெஸ்ட்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதையுமே கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டன் டெஸ்ட்டு, அப்புறம் இந்த ட்ரேட் ஸ்கில் டெஸ்ட் வச்சு தான் உங்களுக்கு வந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அப்புறம் ரிட்டன் டெஸ்ட்டுக்கான அந்த எக்ஸாம் பிளான் சொல்லியிருக்காங்க, கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ட்ரேட் டெஸ்ட்டு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ மார்க்கு என்ன மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளான்லாம் இருக்குது, கரெக்டான டேபிளில் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதையும் தெளிவாக செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. அப்புறம் உங்களுக்கு வந்து ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் வேணும்னா நீங்கள் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான், எஸ்சி எஸ்டி ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன்ஸுக்கு நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே ஃப்ரீயாக அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதையுமே செக் பண்ணிக்கோங்க.
அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்டி, பிசிக்கலி சேலஞ்சட் பர்சன்ஸ், எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்கள தவிர்த்து மற்ற எல்லாருக்குமே ரூ. 354 பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக பார்த்துக்குங்க சரிங்களா. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ஆன்லைனில் மட்டும் தான் அப்ளை பண்ணணும். 1 அக்டோபர் தான் லாஸ்ட் டேட் சரிங்களா. அக்டோபர் 1 தான் லாஸ்ட் டேட். ஸோ குயிக்காக வந்து ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது அப்ளிகேஷன் ரிலேட்டட் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் இமெயில் பண்ணலாம். இந்த இமெயில் ஐடிக்கு வந்து இமெயில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை சப்ஜெக்ட் மேட்டர் ஏதாவது கால் பண்ணணும்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறது, ஃபீஸ் பே பண்ணுங்க கைட்லைன் சொல்கிறாங்க. அதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். சம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்புறம் முக்கியமாக தேதிகள் சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஆன்லைன் அப்ளிகேஷன் 11 செப்டம்பர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது லாஸ்ட் டேட்டு 1 அக்டோபர். அப்புறம் எலிஜிபிள் கேண்டிடேட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னா 14 அக்டோபரில் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் ஃபார் ரெப்ரஸன்டேஷன் ரிகார்டிங் இன்எலிஜிபிலிட்டி யாரெல்லாம் இன்எலிஜிபிலின்றது 20 அக்டோபரில் தெரிஞ்சிடும். அப்புறம் ஆன்லைன் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 31 அக்டோபரில் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து இந்த வேலைவாய்ப்புக்கான முக்கியமான விவரங்கள் ஓகேங்களா. அப்புறம் சிலபஸ் டீடைல்ஸுமே இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்பல் கட்டுத்தளம் சரிங்களா. மெசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் லிமிடெட் இவங்க வந்து அறிவித்த வேலைவாய்ப்புக்கான முக்கியமான விவரங்கள். நீங்களுமே கரெக்டாக ஒரு டைம் இந்த நோட்டிஃபிகேஷனை கிளியராக பார்த்துக்குங்க. என்னென்ன வேகன்சி இருக்குது, உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி தெளிவாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த தகவல் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.